எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ ஞானி. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது என்று வாக்கு கொடுத்தவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்முடைய பிரசன்னம் இப்போது எங்களை மூடிக்கொள்வதாக. எங்கள் இதய கதவுகளை திறக்கிறோம். நீர் உள்ளே வந்து எங்களை ஆளுகை செய்யும். பிதாவே, உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த தவறுகள், கசப்பான எண்ணங்கள் மற்றும் அவிசுவாசத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும். எங்களை பாரப்படுத்தும் ஒவ்வொரு சுமையையும், எங்களை ஒடுக்கும் ஒவ்வொரு எதிர்மறை எண்ணத்தையும் இந்த நிமிடம் உம்முடைய சிலுவையின் அடியில் வைக்கிறோம். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு மனதிற்கும் இப்போது ஒரு தெய்வீக விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, இப்போது ஒரு விசுவாசத்தின் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கும் ஒவ்வொரு எரிகோ மதில்களும் இயேசுவின் நாமத்தினாலே இடிந்து விழட்டும். பிசாச்சின் பிடியிலிருந்து, வியாதிகளின் பிடியிலிருந்து, கடன் பாரங்களிலிருந்து ஒரு முழுமையான விடுதலையை நாங்கள் கட்டளையிடுகிறோம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். வேலையில்லாதவர்களுக்கு வாசல்கள் திறக்கப்பட்டும். குடும்பத்தில் சமாதானம் இல்லாதவர்களுக்கு உம்முடைய பரலோக சமாதானம் இறங்கட்டும். பலவீனமான கரங்களை பலப்படுத்தும். தளர்ந்த முழங்கால்களை உறுதிப்படுத்தும். உன்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்கள் வனாந்தரங்களை நீரூற்றுகளாக மாற்றும் தேவன் நீர். அப்பா, நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.